மகர ராசி அன்பர்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க. அந்த வீடு செவ்வாய் பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் உச்ச வீடு. அப்போ நீங்க ரொம்ப போல்டானவங்களா இருப்பீங்க. உங்களுடைய பேச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்க முடிவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த முடிவுல அவ்வளவு சீக்கிரமான ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியாது. முடிவெடுத்துட்டா அந்த முடிக்கிற வரைக்கும் சாப்பாடும் இறங்காது, தூங்கவும் மாட்டீங்க. அவ்வளோ கான்பிடென்டா இருப்பீங்க. அதுலேயும் கடின உழைப்பாளிகள். சாப்பிட்றீங்களோ இல்லையோ உங்க வேலையை அழகா முடிக்கணும். ஆனா பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. உங்களை தேடி யாரு வந்தாலும் அவங்களுக்குரிய வேலைப்பாடுகளை முடிச்சு கொடுத்துருவீங்க. அவங்க சைட் நியாயம்னு இருந்துட்டா அது எவ்வளவு ஆனாலும் சரி இறங்கி போல்டா இறங்கி முடிச்சு கொடுத்துருவீங்க. ஒரு 100 பேர் 500 பேர் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க குரல் அங்க முதன்மையா ஒழிக்கும். அந்த அளவுக்கு போல்டான ஒரு எதிலையுமே தைரியமான ஸ்ட்ராங்கான ஒரு மனபாவம் கொண்டவங்க. அப்பேற்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் 7.5 சனியினுடைய தாக்கத்துல வந்தீங்க. 7 வருஷம். இந்த 7.25 வருஷத்துல நீங்க பட்டப்பாடு கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. எதிரிக்கு கூட இந்த நிலைமைகள் வரக்கூடாது. உங்களை சார்ந்தவங்களையும் இழந்தீங்க. இழப்புகள் பல சந்திச்சீங்க. அந்த இழப்புகள் வேண்டியவர்கள் இழந்தது மட்டும் இல்ல, தொழில் சார்ந்தும் நம்பி இழந்தும் வேலையில இழப்புகளையும் சந்திச்சிட்டீங்க. அப்போ இங்க பிரச்சனை என்னன்னா, உங்க முயற்சியால நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு ரிஸ்க் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற முயற்சிகள் எடுத்து ஒரு தொழிலை தொடங்கிய உங்களுக்கு நீ எப்படி தொழில் செஞ்சிருவேன்ற அளவுக்கு எல்லாமே சில எதிர்ப்புகளை கடந்து வந்தீங்க. உங்ககிட்ட நேரடியா மோத முடியலனாலும் மறைமுக முயற்சிகளால உங்க வளர்ச்சியை தடை பண்ணணும்ன்ற பல்வேறு விதமான சூழ்ச்சிகள் ஒருபுறம் இருந்தாலும் அதையும் தாண்டி எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து நீங்க வந்தீங்க. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, நீங்க வந்த பாதையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உங்களால மத்தவங்க பலன் அடைச்சாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் உங்க வளர்ச்சி இங்க தெரியல. பாடுபட்டீங்க, உழைச்ச உழைப்புக்கு இன்னைக்கு எவ்வளவோ சாதிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு இடம், பொருள், ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை. சரி, ஒன்று உருவாக்கலாம்னு பரவாயில்லை. இங்க பிரச்சனை என்னன்னா, தொழிலை அடுத்துக்கடுத்து கொண்டு போகிறதுக்காக இது எடுத்து அது மேல அது எடுத்து இது மேல இப்படியே இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை. வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு சூழல் உண்டானால் உங்களுடைய வார்த்தை, நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம வாங்கின இடத்துல கரெக்டா கொடுக்க முடியாத ஆயிடுமோ, நம்மளுடைய பேர் புகழ் நம்பிக்கை நாணயம் கெட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு. இந்த பயத்தையும் தாண்டி சாதிக்கணும், அதற்கு ஒரு வழி பிறக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த 2025 வருடத்தில் முதல் சக்சஸ்ஃபுல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வருடம் தொடங்கினதுமே 5ஆம் தேதி குரு வக்கர நிபர்த்தி ஆகுது. குரு வக்கரத்து நிபர்த்தி ஆயிட்டாலே பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு அமைப்பு. அது மே மாசம் வரைக்கும் குரு பகவான் 5ஆம் வீட்டுல ஒரு அருமையான நிலையில் இருப்பார். அப்போ இவர் இயல்பு நிலைக்கு வந்ததுமே இத்தனை நாளாக தடப்பட்ட நல்ல விஷயங்கள், ஏன்னா இந்த 2024 வருடத்தில் கஷ்டப்பட்டு உருவாக்கிய சில விஷயங்களும் பட்ட பாடுக்குண்டான பலன் உங்களை நெருங்கி வந்த அந்த நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் தடப்பட்டு நின்று போச்சு. இதனால நிறைய இக்கட்டுக்கு ஆளாயிட்டீங்க, நெருக்கடிக்கு ஆளாயிட்டீங்க. அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு சக்சஸ் நமக்கு கிடைக்கணும். அந்த சக்சஸ்க்குரிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே உங்களுக்கு இந்த 2025 வருடத்தில் தொடங்கிய 5ஆம் தேதியே உங்களுக்கு குரு வக்கர நிபர்த்தி பெரிய லெவல் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். இந்த வக்கர நிபர்த்தி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் மார்ச் மாசம் சனி பெயர்ச்சி உருவாக்க போகுது. இத்தனை நாளா 7.5 சனி இந்த 7.5 சனியினால வேலை இழந்து, பொருள் இழந்து, நம்பிக்கை நாணயம் எல்லாம் இழந்து எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு ஆளாகி வேலையில நிறைய சித்திரவதைகளை அனுபவிச்சு வழி இல்லாம அந்த வேலையை செஞ்சீங்க. அந்த கஷ்டங்களில் இதனால குடும்பத்துல உங்க கண்ணை குத்தனா எப்படி இருக்கும், உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களை புரிஞ்சுக்கலனா எப்படி இருக்கும், இந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் சார்ந்து இந்த மன அழுத்தங்களை கடந்து வந்த உங்களுக்கு இந்த 7.5 சனியே உங்களை விட்டு போக போகுது. எவ்வளவு பெரிய விஷயம். மார்ச் மாதம் 30ஆம் தேதி இந்த 7.5 சனி உங்களை விட்டு விலக போகுது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு இடத்துக்கு சனி பகவான் வரப்போறார். 3ஆம் பாவம், உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் வீட்டுக்கு சனி வரார். அப்போ சனிக்கு உகந்த வீடு எதுனா 3, 6, 11. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன்,
உங்க ஜனன ஜாதகத்துல எடுத்து பார்த்து ஒருவேளை அந்த ஜனன ஜாதகத்தில் உங்க லக்னத்திற்கு 3, 6, 11 உங்க ஜாதகத்துல சனி இருக்காருன்னா என்னைக்குனாலும் உங்க ஜாதகம் ஹை பொசிஷன் டாப் பொசிஷன்ல இங்க ஒரு இடத்துல நிக்க போறீங்க, ஸ்ட்ராங்கா நிக்க போறீங்க, பெரிய லெவல்ல சாதிக்க போறீங்க. இந்த 3, 6, 11 சனி இருந்துட்டால் அது சாதிக்கப்படுற ஜாதகம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ஒரு கோச்சாரத்துல 3, 6, 11 இந்த சனி பகவான் உட்கார்ந்தால் அது எவ்வளவு பெரிய வலிமையை கொடுக்கும். அப்படிதான் இப்ப 3ஆம் வீட்டுக்கு சனி வரார். அதுவும் மார்ச்சில் இருந்து மே மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு அருமையான காலம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. மார்ச் மாசம் 30ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு அருமையான காலம். இந்த காலகட்டங்களில் சில முக்கியமான முயற்சிகளும் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பிசினஸ் சார்ந்து ஒரு தொழில் சார்ந்து ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாம், ஒரு வேலை சார்ந்து எதையாவது செய்யலாம், குறிப்பா திருமண வாய்ப்புகளுக்குரிய முயற்சிகள் எதையாவது செய்யலாம் நினைச்சீங்கன்னா யோசிக்காம இறங்கி செய்யுங்க. தீராத பிரச்சனை கூட அந்த இடத்துல தீர்த்துடலாம். எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துரும். அதே நேரத்துல பெரிய லெவல்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுதான். அந்த காலம் நான் சொன்ன மார்ச் 30 டு மே 16 வரைக்குமே இந்த டைம் உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் ராகுவும் உங்களுக்கு 3ஆம் வீட்டுல தான் இருக்க போறார். அப்போ ராகுவுக்கு உந்த இடமும் 3, 6, 11 தான், சனி பகவானுடைய தாக்கத்தை கொண்டு வரவர். அப்போ இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு காலகட்டங்கள். குறிப்பா மருத்துவத்துறையில இருக்கிறவங்களும் சரி, அறிவியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களும் சரி, பெரிய லெவல்ல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு பெரிய சாதனைகள் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக அது இருக்கும். அந்த காலகட்டங்களில் வேணா பாருங்க, நிறைய விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நம்மளுடைய காதுக்கு வரும். நிறைய சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த இடத்துல உண்டாகும். அவ்வளோ பாசிட்டிவான காலம். குறிப்பா மகர ராசி என்பவர்களுக்கு தான் இதை நான் சொல்றேன். அப்போ சக்சஸ்ஃபுல் பண்றாங்கன்னா அவங்க மகர ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இத்தனை நாளா குடும்ப ரீதியில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். ரொம்ப நாளா கணவன் மனைவி டைவர்ஸ் ஆகி சேர முடியாம தவிக்கிறவங்க அந்த நேரத்துல சேர்ந்துருவீங்க. அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல பாசிட்டிவான நேரம். புத்திர பாக்கியம், போகாத கோயில் இல்ல, கும்பிடாத தெய்வம் இல்ல, எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கல நினைச்சவங்களுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைச்சிடும். 100% கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சுக்கீங்க. உங்களுடைய பிள்ளை கூடா நட்பாலையும் சேரக்கூடாத சேர்க்கையாலையும் கெட்டு பாதிக்கப்பட்டு தடமாறி போயிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளை உங்களை சேரக்கூடிய வாய்ப்புகள் அந்த நேரத்தில் உருவாகும். அவங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவுல மாற்றங்கள் அந்த இடத்துல உருவாக்கிடும். இது 100% நடக்கும். பார்த்து என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணங்க என் பிள்ளைக்கு. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, சேர்ந்து வாழ வழியில நினைச்சீங்கன்னா அந்த மார்ச் 2025 மார்ச் 30 அந்த மே மாசம் 15 அதற்குரிய பேச்சுவார்த்தைகள் பேசுங்க. உடனடியாக அது சக்சஸ் ஆகும். ரொம்ப நாள் விரும்பிய வாழ்க்கை, காதலிச்சேன், திருமணம் பண்ணலாம்னு நினைச்சேன், கடைசியில பார்த்தா லைஃப் பிரேக் ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது தெரியலன்னீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல அதற்குரிய மூவ் பண்ணுங்க. 100% சக்சஸ் கிடைக்கும். வராத பணம், நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன், பணம் வரல, அந்த பணம் வந்தா என் கடனெல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நேரத்துல மூவ் பண்ணுங்க. அது உங்களை சேரும். மொத்தத்துல இந்த வருஷமே உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். அதற்கு நடுவுல கிடைக்கக்கூடிய இந்த காலம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம், திடீர் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா அது இருக்கும். அதனால முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணால் பெரிய லெவல். மகர ராசி அன்பர்கள் அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்குரிய வருடம் தாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல நட்புகள், பெரிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நட்புகளால பெரிய லெவல்ல பலன் அடைவீங்க. உங்களால ஒரு நல்ல பேர் புகழ் உண்டாகும். அந்த அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிடுவீங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்களும் சரி, இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களும் சரி, டெக்ஸ்டைல்ஸ்னா நெசவு சம்மந்தப்பட்ட விஷயம் வரைக்கும் சொல்றேன், மிஷினரி சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி, அதே நேரத்தில் கனரக வாகனங்கள், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில், வெளிநாடு வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு, விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு காலமா இந்த 2025 வருடம் இருக்க போகுது. ரியல் எஸ்டேட்டையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ரியல் எஸ்டேட் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்க. கடந்த 2024 வருடத்தில் பெரிய லெவலுக்குள்ள எதையுமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. எல்லாமே
முடிகிற அளவுக்கு தான் இருந்தது, காரணமே இல்லாம தடைப்பட்டு போயிடுச்சு. இப்போ அது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க அருமையான வாய்ப்பு. ஆரோக்கிய ரீதியில மகர ராசி அன்பர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. நரம்பு ஜவ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாம சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஹார்ட் சர்ஜரி வரைக்குமே சிலருக்கு பாதிப்புகள் உண்டாகி இருந்திருக்கும். இந்த பிரச்சனைகளில் இருந்து உடல் ஆரோக்கியம் ஒரு நல்ல தெளிவடையும். 2025 நல்ல தெளிவடையும், ஒரு நல்ல ஆக்டிவா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ஸ்பீடாக போறீங்க. நல்ல ஒரு நல்ல எனர்ஜியோட எதுலையும் இறங்கி முடிக்கிறீங்க. சக்சஸ்ஃபுல்லான ஒரு காலமா இது இருக்க போகுது. இதுல உடன் பிறப்புகள் நிறைய சலிப்பு சங்கடங்கள், ரொம்ப மன உளைச்சல்கள், நீங்க என்ன நல்லது செய்தாலும் நல்ல பேர் உங்களால எடுக்க முடியாத அளவுக்கு பாதிப்புகள். ஏன்னா உங்களை குற்றவாளி ஆக்குறதுலயே அவங்க குறியா இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதுல பெற்றவங்களும் உங்களுக்கு எதிர்முனையில நிற்கக்கூடிய ஒரு சூழல். ஆக மொத்தத்தில் இந்த சூழல் எல்லாமே ஒரு மாற்றங்கள் பிறக்குமான்னு எதிர்பார்க்கிற உங்களுக்கு 2025 ஒரு மாற்றங்கள் பிறக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல மேன்மை அடைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்து இந்த 7.5 சனினால எல்லாமே பிளாக், எல்லாம் லாஸ், எல்லாம் வாஸ் அவுட் ஆகிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. குடும்பத்திலையும் பிரச்சனைகள் உருவாயிட்டு இருக்கு. லைஃப்லயும் சில திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமை. எதுவுமே கை கொடுக்கல, வேலையும் எனக்கு கை கொடுக்கல, என்ன செய்யறது தெரியல நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல இந்த 2025 தொடங்கினதுமே குரு வக்ர நிவர்த்தி ஆனதுமே உங்களுடைய வளர்ச்சியினுடைய கவுண்ட் தொடங்கிடும். மூவ் பண்ணுங்க, எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல உங்களுடைய லைஃப்ல ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, மறுமணத்திற்கு உண்டான முயற்சி கைகூடி வருமானு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா அதுவும் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் பிறக்கும். உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகமும் பூமி வாங்கக்கூடிய யோகமும் இந்த நல்ல சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் எல்லாமே இந்த 25வது வருடத்தில் 2025வது வருடத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. 100% இந்த சான்ஸை கரெக்டா பயன்படுத்தினால் பெரிய லெவல்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மட்டும் அல்லாம அந்தஸ்து மரியாதை, இந்த வருடம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத வருடம்ன்ற அளவுக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மேன்மை அடைய போறீங்க. மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம்.